இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் இன்றைய திருப்பாடலை ஒரு முறை அப்படியே வாசித்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்மிடத்தில் ஆண்டவருக்கு திருப்பாடல் மட்டுமில்லை, முதல் வாசகமும் சரிதான். இந்த இரு வாசகங்களும் கடவுள் நம் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறார், கடவுள் நம் மீது எந்த அளவுக்கு பாசம், அதாவது கடவுளுடைய அன்பினுடைய எல்லை என்ன, கடவுள் நம்ம மேல எவ்வளவு, அது எப்படி சொல்றது, நம்ம அந்த வார்த்தைகளுக்கு அதுக்கு அளவு கிடையாது. கடவுள் நம்ம மீது கொண்ட அன்புக்கு எல்லை எதுவோ அந்த எல்லையை நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்ம இதில் திருப்பாடல் வாசிச்சு பாருங்க பார்ப்போம். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பு அவரே. மீட்பு அருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அக மகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். கடவுள் அருளினுடைய ஊற்று, மீட்பின் ஊற்று அவர். அப்படிப்பட்ட ஊற்றிலிருந்து நீங்கள் தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார் பாருங்க. கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்கு, அருளுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு பாருங்க பாப்போம். இன்னைக்கு முதல் வாசகத்தை இன்னும் வாசிச்சு பார்க்கணும். அது என்ன? மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி, ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். அது எப்படிதான் சப்பனியா எழுதுறாரோ, கடவுளுடைய ஒரு அருளை பற்றி எப்படிதான் மக்களுக்கு அதை ஆண்டவருடைய செய்தி பாருங்க. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தூக்கி போட்டார். ஓ, என் பிள்ளை தண்டனை போதும், தண்டனை தூக்கி போட்டாராம். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேல் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனிமேல் கடவுளுடைய குடிமக்கள் நாம. அவருடைய வார்த்தையை பாருங்க. இங்க உன் அரசர் உன் கூட இருக்கிறார். இனி நீ எந்த தீங்கிற்கு வஞ்ச மாட்டாய். இனி எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கின்றார். உன் கூடவே இருக்கிறார், உன் கூடவே தங்கி வாழ நான் வரப்போறேன், உன் கூடவே வாசனை வரப்போறேன். திருவருகை காலம், என்னுடைய வருகை அண்மையில் இருக்குது. என்ன சொல்றாரு இன்னும் பாருங்க பாப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், அவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். நாம் கடவுளுடைய பிள்ளையாக, உண்மையான குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நம் பொருட்டு ஆண்டவர் களி கூறுவார். தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். நீங்க ஒருத்தர் என்ன பண்ணுங்க, திரும்ப வாசிச்சு பாருங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு அந்த, அதாவது கடவுளுடைய அன்பு, நம்மை குறித்து ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாரு. ஏன் ஆண்டவருடைய மகிழ்ச்சி அப்படி இருக்குது? நாம் உண்மையான பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது, மனம் மாறும் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கிறோம். நாம ஒரு சமீபத்தில் ஒன்றும் இல்லை, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். உண்மையிலேயே மிக நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய அந்த தாய் பாசத்தை அந்த புரிய வைக்க நிறைய வீடியோக்கெல்லாம் உண்டு. ஆனால் இந்த வீடியோ இப்போ பார்த்தோம் பாருங்க, அந்த வீடியோ எப்படி சொல்றது, ஒரு சில இந்த
ஈரக்கொலையை அறுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோ அது. எப்படின்னா, ஒரு ட்ரெயின் நிற்கிது, அது ஸ்லோ வருது. ஒரு தாய் மாடு என்ன பண்ணுது, ஒரு மாடு அந்த ட்ரெயினை தடுத்து நிற்குது. அப்படியே அந்த ட்ரெயின்காரன் என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறான், ஹார்ன் அடிக்கிறான், கத்துது ட்ரெயின், ஹார்ன் அடிக்கிறான். அப்படியே அந்த மாடு அசையில, அப்படியே நிற்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. அது வந்து ஒரு 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 பெரிய வயல்வெளி. அது ஒரு பக்கத்தில் வீடுகள் கிடையாது, ஒரு சுத்தமாக காடு மாதிரி இல்லை, வயல் சார்ந்த ஒரு பகுதி அது. அப்போ அது மாதிரி ஒரு இடம் அது. அந்த நேரத்துக்கு ஹார்ன் அடிக்கிறோம் பயங்கரமாக அந்த ட்ரெயின் டிரைவர். அது அசையில, ட்ரெயின் மெதுவாக நவருது. அந்த மாடு வந்து அப்படியே இன்ச்சு போய் இன்ச்சு அந்த பின்னாடி காலை வைக்குது. டக்குன்னு ட்ரெயின்லேருந்து இந்த ஊழியர்கள் 2 பேர் கீழே குதிச்சு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு மரங்களில் குச்சிலாம் உடச்சி அந்த மாடை அடிக்கிறாங்க. அந்த மாடை அவ்வளோ கீழே போவே அப்படி நிற்குது. அப்படியே ஒன்றும் புரியல. இந்த ஊழியர்கள்லாம் முடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. அந்த மாடு அப்படியே நிற்குது. அந்த குச்சியில் அடிச்சு அந்த அடியை வாங்கிட்டு நிற்குது அப்படியே மாடு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா அடிச்ச ஓடிடுல மாடு நிற்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வேலை செய்கிற ஊழியர் அந்த மாட்டை கொஞ்சம் கவனிச்சு பார்க்குறான். இரு அடிக்காது, இரு இந்த மாடு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாடை கொஞ்சம் கவனித்து பார்க்கும் பொழுது, மாடு கன்று போட்டால் அந்த சினை மாட்டுக்கு வந்து பின்னாடி அந்த சினை அந்த இது அந்த சிலைன்னு சொல்லும் அந்த மாதிரி ஒழுகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு பார்க்கலாம். இரு இந்த மாடு கண்ணு போட்ட மாதிரி கன்றுக்குட்டி ஈன்ற மாதிரி தெரியுது இந்த கன்றுக்குட்டி. அப்போது கண்டிப்பாக எங்கேயாவது கன்றுக்குட்டி போட்டிருக்கணும் அந்த மாடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த ரயில்வே ட்ராக்கை கொஞ்சம் தள்ளி தூரமாக எட்டி பார்க்குறான். அப்படி ஒரு மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த மாடு கன்று போட்ட அந்த கன்றுக்குட்டி பாதையில் கிடக்குது. 2 பக்கமும் வயலில் கன்று போட முடியுமா, தண்ணி நிற்குது, மூச்சு போட்டு செத்து போச்சுன்னா அது கன்றுக்குட்டி. அதனால் ரயில்வே பாதையில் அது கன்று ஈன்று இருக்குது. அந்த கன்றுக்குட்டி அப்போதான் நவுந்தப்பதான் இருந்திருக்கும். அது டக்குன்னு ட்ரெயின் வந்துருச்சு. அந்த தன் கன்றை காப்பாற்ற தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த ட்ரெயின் முன்பாக அந்த மாடு நிற்குது. இந்த ஆள் ஒரு நபர் அதை கவனிச்சுட்டு தள்ளி பார்க்குறாரு. இந்த ரயில்வே ட்ராக்ல கொஞ்சம் தூரமாக தள்ளி அந்த அந்த கன்றுக்குட்டி, அந்த பிறந்த கன்று அங்கே கிடக்குது. அந்த ஒரு கன்றுக்குட்டி அங்கே கிடக்குது. உடனே அந்த நபர் அந்த ரயில்வே ட்ராக் அந்த இவங்க சொல்கிறான், ஹார்ன் அடிக்காத இரு என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த கன்றுக்குட்டியை நோக்கி அவன் ஓடுறான். ஓடும் பொழுது இந்த மாடு அவன் பின்னாடியே போகுது. அதை அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வர நபர் வீடியோ பண்ணுறாங்க. அந்த வீடியோ நம்பர் அந்த ஃபோனுக்கு நம்பர் பின்னாடியே போகிறான். போயிட்டு அப்போ அந்த கன்றுக்குட்டி தன் நாவால் அந்த கிடக்கிற அந்த தன்னோட பிள்ளையை நாவால் நக்கி சுத்தம் செய்கிறது அந்த தாய் மாடு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கன்றுக்குட்டியை எடுத்து வயல் ஓரமாக அதை கிடத்தி விட்டு அப்புறம் அந்த மாடு தன் பிள்ளை பக்கத்தில் நின்றுக்குது போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த ரயில் கிளம்பி போகிற ஒரு வீடியோ. சகோதரர்களே, ஒரு தாய் தன் பிள்ளை இதை விட வேற என்னையா செய்ய முடிச்சு? ஒரு தாய் என்ன செய்ய முடியும் தன் பிள்ளைக்காக? வேற எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு ஆந்தாந்து போகுது. ஒரு தாயினுடைய வேற தன் பிள்ளை மேலே ஒரு வச்சிருக்கிற பற்றுக்கு, பாசத்துக்கு தன் உசுரையே, என் உசுரை எடுத்துக்கோ, என் பிள்ளை மேலே ஏற்றிடாத, என் பிள்ளை மேலே ஏற்றினா ஃபஸ்ட்டு என்னை ஏற்றி கொன்னுட்டு என் பிள்ளை மேலே போய் ஏற்று என்ற ஒரு வாயில்லா ஜீவன் அத்தனை பெரிய ட்ரெயினை மறித்து நிற்குது. கடவுளை பார்க்குறோம். நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறாங்க, வாழத்தான் பிறக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கடவுள் மட்டுமே, ஏசப்பா மட்டுமே சாக பிறந்தார். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏசப்பா பிறப்பது
இறப்பதற்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வாழ பிறக்கல. நம்முடைய பாவங்களுக்காக சாகிறதுக்காகவே பிறந்தாருங்க. உண்மையா இல்லையா? மனசில் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம நீங்கள் வாசித்தோம் இல்லையா? நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. நம்ம தன்னெல்லாம் தூக்கி போட்டார். உனக்காக நான் சாகறையா என்று கடவுள் நமக்காக பிறக்கவிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் 2ஆம் வாசகம் பாருங்கள். இன்னைக்கு பிலிப்பியர் திருமுகம் பாருங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இங்கே பாருங்க. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கனிந்த நீ கடவுளுக்கு எதுவும் அள்ளி கொடுக்க வேணாங்க. நீ நல்ல மனசோடு இருங்க. உன் நல்ல மனசு 4 பேருக்கு தெரிஞ்சா போதைய. உங்கள் கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கடவுள் அண்மையில் இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. நீ கவலைப்படுவதால இல்லையா உன்னுடைய ஒரு முறையாகவும் கூட்ட முடியும்? ஒன்றும் முடியாது. கவலைப்படாது. ஆனால் நன்றியோடு இறைவேண்டல் செய். நன்றி உள்ள பிள்ளை, கடவுள் நன்றி உள்ள பிள்ளை யாரு? கனிவு கொண்ட பிள்ளை யாரு? மன்றாட்டு அனைத்தையும் ஆண்டவர்கிட்ட வை. கடவுள்கிட்ட கேளு. இருந்தாலும் யாவை ஆண்டவர்கிட்ட கேளு. இஸ்ரேல் மக்களே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் பாகால்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவரை விடுத்து வேறு பாதையில் நீங்கள் பயணிக்காதீங்க. இன்றைய வாசம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர்கிட்ட இறைவேண்டல் செய்யுங்க. சரிங்களா? உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நமக்குள்ள குடியேறும் பாருங்க. வாசகம் பாருங்கப்போ. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அந்த ஒரு மனசாந்தின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு நிறைவு மனசு நிம்மதியாக அபிப்பிராயம் மனசு அந்த நிம்மதி கிடைக்கும் நமக்கு. உங்கள் மனம் நிம்மதியாக இருக்கணும்னா கனிந்த உள்ளத்தோடு இருங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க. உங்களுக்கு தேவையா ஆண்டவர் பாதத்தில் உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. இதே தான் இன்னைக்கு திருமுழுக்கியாரும் சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு லோக செய்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன கொடுத்தன அவர் கேட்குறாங்க. மறுமொழியாக 2 அங்கி வச்சிருக்கிறியா? 2 அங்கி நீ வச்சிருக்கிறியா? இல்லாதப்பட்ட ஒருத்தவனுக்கு ஒரு அங்கியை பகிர்ந்து கொடு. 2 வச்சிருந்தா கொடு. 1 வச்சிருந்தா தப்பு இல்லை, போட்டுக்கோ. அப்படி வார்த்தையை கவனிக்கணும். அப்போ இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் உள்ளத்தோடு இரு. ரெண்டாவது, வரி தொண்டுவோரும் திருமுழுக்க பெற வந்தோம். அவங்க போதகரை நாங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வரி வாங்குறீங்களா? வாங்க. உங்கள் தொழில் அது தப்பு இல்லை, வாங்க. ஆனால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக யார்கிட்டையும் காசு கொடுங்காது. புரியுதுங்களா? அது யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த ஏசப்பா கூட வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வரி வாங்குறவங்களை என்ன பண்ணாங்க? மற்ற மக்கள், பொதுமக்கள் பாவிகள்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. பரிசேயர் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ என்ன அவங்க போதகர் பாவிகளோடும் வரி தண்டரோடும் போய் சாப்பிட்றாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஏன் வரி தண்டு முறையை பாவிங்க லிஸ்ட்டில் கலந்து வச்சுருந்தாங்கன்னா இதான் காரணம். திரும்ப சொல்கிறது பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள். ஆனால் அப்படி வாங்கினாங்க. சக்கையை மனமாறுவார் பாருங்க. அவர் வரி தண்டு வருவார், மனமாறுவார் பாருங்க. அவர் ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாத்தினா வாங்கியிருந்தேன்னா 4 மடங்காக கொடுத்துட்றேன் ஆண்டவர். மனமாறுவார் பாருங்க. இங்கே சொல்கிறாரு பாருங்க. அப்போது பிற சொத்துக்கு ஆசைப்படாது. பிற சொத்துக்கு ஆசைப்படாது. அதுக்கு அப்போ படை வீரர்கள் அவங்க வராங்க. திருமுழுக்கியோவான போதகரே, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் அரசாங்க ஊழியராக இருக்கிறீங்க, மக்களை வழிநடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு தர ஒரு கௌரவமான பொறுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க பார்ப்போம்.
நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். யாரையும் பயமுறுத்தாதீங்க. உங்கள் கடமையில என்ன ஒழுக்கத்தோடு இருங்க. யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள். உசிரை கொடுக்கிற கடவுளுக்கு நாம் இங்கே பார்த்து அனைத்து வார்த்தைகளும் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் சுத்தமான பிள்ளைகளாக இருங்க. இன்னும் பாருங்கம்மா என்று அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். திருமுழுக்கு யோவான் இப்படிலாம் இருக்கிற போது என்ன பண்ணாங்க, அவர்தான் மெஸ்ஸியா என்ற அந்த எண்ணத்தோடு மக்கள் இருந்தாங்க. அந்த எண்ணத்தை திருமுழுக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்பா, நான் இல்லை மெஸ்ஸியா, நான் கிடையாது, நான் தன்னால் திருமுழுக்கு கொடுக்குறேன். எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், அவர் தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். நான் அந்த மெஸ்ஸியாவுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய செருப்பு மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி கிடையாது. அவர் செருப்பை தொடர எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு அருகதை கிடையாது. அவருடைய தாட்சியை பாருங்க. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. திருமுழுக்கு மட்டும் நான் தான் மெஸ்ஸியான்னு தலையை அப்படி ஆட்டினான்னு வச்சுங்களேன், அவருக்கு கிடைச்ச மரியாதை என்ன யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் நான் தான் கடவுள், நான் தான் சாமி, இன்னும் வேற இதற்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இந்த உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. சகோதரர்களே, கடவுள் நமக்காக இறக்க பிறக்க இருக்கிறார். புரியுதுங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுள் நமக்காக இறப்பதற்காக பிறக்கவிருக்கிறார். அப்படி நமக்காக உசிரை கொடுக்க வரவிருக்கின்ற அந்த இயேசு பாலனை வரவேற்க நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? தூய உள்ளத்தோடு இருங்க, கனிந்த உள்ளத்தோடு இருங்க, கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டுருங்க, அவர்கிட்ட எது ஒன்றுமா கேளுங்க, நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க, யாரையும் அச்சுறுத்தி காசு பணம் கொடுங்காதீங்க. உங்களுடைய பணியில் உங்களுக்கு என்ன ஊதியமே போதுன்னு இருங்க. அடுத்தவங்க காசுக்கு பண்ணாதீங்க, யாரையும் அச்சுறுத்தாதீங்க, மிரட்டாதீங்க. திருமுழுக்கு வரும்போது தாழ்ச்சியோடு இருங்க. இவை அனைத்தும் நாம் இயேசு பாலனை வரவேற்க மிக மிக சொல்றது தயாரிப்பு படிநிலைன்னு சொல்ல தப்பு இல்லை. நாம் இந்த விஷயங்களை இந்த தவக்காலத்தில் கடைபிடிப்போம். அவ்வாறு கடைபிடித்து வாழ்வதுதான் இந்த திருவருகை காலத்திற்கு, அதாவது இயேசப்பாவை வரவேற்கின்ற, இயேசப்பா நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கின்ற இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற காரியங்கள் இதெல்லாம். எனவே சகோதரர்களே, நமக்காக உசிரையே கொடுக்கறதுக்கு அந்த சாமிக்கு நாம் எதுவும் அள்ளி கொடுத்துட வேண்டாம். இன்றைய வாசகங்கள் சொல்கின்ற ஒரே கருத்து, நீ நல்ல பிள்ளையா இரு, அவ்வளோதான். கடவுள் நம்ம மீட்க வராரு, நம்ம மீட்பார். நீ அவருக்கு எதுவும் அள்ளி கொடுக்க வேண்டாம். அவருக்கு அப்படியே சும்மா போட்டு மூட்டை கட்டி அவர் கோயிலில் போய் கொட்ட வேண்டாம். நீ நேரிய பிள்ளைகளாக வாழ்ந்தால் போதும் என்று தாய் திருச்சபையானது நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்து. எனவே நாம் நல்ல பிள்ளைகளாக இருப்போம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். 2 நாள் சந்திப்போம்.